வெற்றி வாகை சூடப்போகும் மேசராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாத சிறப்பு பலன்கள் பொதுவாகவே சிறப்பு பலன் தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய நிலையில் கோச்சார கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது மாற்றுக்கருத்தில். இதில் நீங்கள் செய்ய போகிற சின்ன சின்ன விஷயங்கள் என்ன நடக்க போகுதுன்னா, வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான டிசிஷனாக இருக்கும். சில வருடங்கள் நடக்கக்கூடிய இதாக இருக்கும். அது குறிப்பாக பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள், திருமணம் என்ற ஒரு விஷயம், பிஸ்னஸில் எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எக்ஸாம் டைம் வேறு போயிட்டுருக்கும் போது அவங்களுக்கு படிநிலைகள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, பதில் அளிக்கப்படும். முதல்ல இந்த மேசராசி அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க. எதையும் எளிதாக புரிந்து கொள்ளும் ராசி, துணிவான ராசி, பொதுவாக துணிஞ்சு செய்யக்கூடிய அம்சம் உள்ள ராசிகள் இவங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மற்றவங்களால முடியாதுன்னு கைவிட்டால் கூட இவங்க முன்னாடி தைரியமாக நின்று சக்ஸஸ் பண்ணக்கூடிய, போராடி பார்ப்போமே கிடைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு துணிவு இருக்க ராசிகள். ஒரு விஷயத்தில் மேசராசிக்காரங்க கூட இருந்தாலே தைரியம் நமக்கு தானாக வந்துடும். ஏன்னா காலபுருஷனுக்கு வீடு இங்கே தான் சூரியன் உச்சம் விடுது. இவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ராசி. ஒரு சில நேரத்தில் இவங்களையே தானம் கொடுத்த மாட்ட பல்ல படித்த மாதிரி இவங்க உதவி செஞ்சவங்க மற்றவங்க செக் பண்ணி பார்க்கவும் ஒரு சில செயல்கள் நடக்க தான் செய்யுது. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு. இப்போ இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் பேச போகிறது பொருளாதார ரீதியான விருத்திங்க. பொதுவாக இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல நிலையில் சில மாதங்கள் இருக்கிறார். அதில் இவரே பார்த்திங்கன்னா 12 அதிபதி, அது இல்லாமல் 9ஆம் அதிபதி. பொருளாதார ரீதியாக சிறப்பான காலகட்டம். இந்த நேரத்தில் வருமானம் வரக்கூடியது, குடும்ப ரீதியான உறவுகளில் அந்யோன்யம் ஏற்படுகிற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ எடுக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு உங்களுக்கு, உங்கள் குடும்ப உறவுகள், குழந்தைகள் அனைவருக்கும் பெனிஃபிட் ஆக போகுது. அப்போ மகிழ்ச்சி பொங்கும் காலகட்டமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது, அது சுப விரயமாக இருக்கும். ஒரு போக்குவரத்தாக இருக்கலாம், சின்ன ஒரு இதாக இருக்கலாம். நகை வாங்கும் யோகம் வந்திருக்கு. இப்போ கையில் இருக்க காசு இருந்தால் செலவாயிருன்னு சொல்லிட்டு நகை வாங்கி வைங்கம்பேன். ஒரு நகையை வாங்கி வச்சு குடும்பத்தில் ஒரு ஹாப்பினஸ். இவங்களுக்கு ஒரு குடும்ப உறவுகளை ஒரு வெளியே போய் மொத்தமாக ஒரு சாப்பிட்டுட்டு வர்றது, உணவு சம்மந்த புதுவித துரித உணவுகளை ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். ஒரு மகிழ்ச்சிக்கான கால சூழ்நிலை வரும். அப்போ கொஞ்சம் இந்த நேரத்தில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். ரைட். அடுத்து வேலை. இந்த இடத்துல வேலை சம்மந்தப்பட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 3, 6க்குரியவரான புதன் 12ஆம் வீட்டில் சுக்கிரனோட ராகுவோட நீச்சபங்க ராஜ யோகம் அறியார். பொதுவாக நிறையா பேர் பயந்துட்டாங்க, 6ஆம் அதிபதி 12 இருந்தால் நீச்சம் பெற்றா வேலை போயிடும் அது இதுன்னு. அப்படி இல்லை. ஏன்னா இங்கே ராகுவோட, அதாவது ராகு கேதுவோட சேர்ந்த புதனுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. இப்போ பாருங்களேன், பெருமாள் விஷ்ணு பார்த்திங்கன்னா பாம்பின் மேல் நடனமானது, பாம்பு கூட படுத்தது. அப்போ அந்த கோயில்களெல்லாம் ஒரு சிறப்பு தான் இருக்கும். அப்போ புதன் என்ற ஒரு கிரகம் மற்றும் ராகு கேது கூட இருந்தால் அந்த கிரகத்துக்கு தான் வலிமை ஜாஸ்தி. கூட சுக்கிரன் நீச்சபங்கராஜ யோகம் வேறு ஏற்பட்டிருக்கு வேறு புதனுக்கு. அப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல பெரும் முயற்சிகள், சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அந்த மாறுதல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப் பண்ணுறது, புதுசாக படிக்கிற காலகட்டமாக வந்திருக்குங்க. எதிரிகள் விலகுவாங்க, தொல்லை கொடுத்தவங்களாம் கொஞ்சம் விலக போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் சிக்கல்கள்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கல்லேருந்து மீண்டு வந்து, ஒரு சிலருக்குலாம் வேலை இல்லாமல் போயிருந்து, வேலை கிடைக்கல. தன் உழைப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட மேசராசின்னு சொல்லலாம். உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிக்கு நீங்கள் ஒரு ஹை போஸ்டிங் போயிருக்கணும். குடும்ப சூழ்நிலைக்காக, வேறு ஒரு சீசனுக்காக நீங்கள் இருக்கீங்க. பட் உங்களுக்கு இங்கேயே படிப்படியாக க்ரோத் உண்டு அப்படிங்க சொல்லலாம். இப்போ வேலைன்னு சொன்னோடனே இருக்கும், சார் இப்போ புது வேலைக்கு மாறலாமா வேண்டாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமா அப்படின்னா, இந்த மாதிரி வேலை மாறுதல், ஒரு வேலையை விட்டு விட்டு போகிறதல், வேலைக்கு போயிட்டே படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதக ரீதியாக லக்ன அமைப்பு, மற்ற கிரகங்கள் பார்த்து தசாபுத்தி பார்த்து உறுதி எடுக்க முடியும். கோச்சார ரீதியாக என்ன சொல்லுதுன்னா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ மற்ற கிரகமை வச்சு தான் சொல்லணும். இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, வேலைக்கு போயிட்டு சைடில் பிஸ்னஸ் தொடங்க வேண்டிய ஒரு அமைப்பு ஒருத்தருக்கு இருக்குது. அதை பற்றி நான் பேச போகிறேன். இப்போ 10ஆம் அதிபதி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது, தொழில் வளர்ச்சியான காலகட்டங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவரே 11ஆம் அதிபதியாக பயணிக்கிறார். சில வாரங்களில் 12க்கு வரார். அப்போ வேலை சம்மந்த 10, 11 தொடர்பு வந்தால் வேலை செய்யும் இடத்தில் விருத்தி உண்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான யோகம் இருக்குது. புது முயற்சிகள் செய்யலாம். தொழில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ராசிக்காரங்க எப்பவுமே ஒன்று தான், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா
அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு சில கடன் மாதிரி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தொழில் சார்ந்த விருத்திகள், புது புது யுக்திகள், விளம்பரங்கள் கொடுக்கறது, உங்கள் பிஸ்னஸே வேற ஒருத்தர் டையப் போடுறது, இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து ஃபோட்டோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் சின்னதாக இன்னொரு ஸ்டால் மாதிரியோ இன்னொரு எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டி வரும். அது மாதிரி பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த நேரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, புது ஆட்கள், அதாவது ஜாயின் போடுற மாதிரி ஜாயின்ட் வெஞ்சர், பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு. அது அந்த மாதிரி தகவல்கள் உண்டு. இருந்தாலும் ஜாதக ரீதியாக கன்சிடர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக இப்போ நல்லா இருக்குது. 7.5 சனியோட தாக்கம் லைட்டாக வந்தனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது ஜாதக ரீதியாக பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கள். இது வளர்ச்சியை கொடுக்கும். நேரம் நான் ஹெல்த்துக்கு தான் போகிறேன். மற்றதெல்லாம் அடுத்து தான். ஏன் ஹெல்த்துக்கு போகிறேன் அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் நிறையா போன வீடியோக்கள் நிறையா வந்திருந்தது. அதுக்கு ஒன்று அப்டேட்டாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொறுத்த பார்க்கணும் கேள்வி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். போன டைம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா உடல் தொந்தரவு, வேலைக்கு போனது, இதை பற்றிலாம் நிறைய கேட்டிருந்தாங்க. உடல் உபாதைகள் பொதுவாகவே 6ஆம் இடத்துல இருக்கிற கேது, உங்கள் 6ஆம் அதிபதி இங்கே கொஞ்சம் ராகுவோட மற்றும் சனியோட வீட்டில் பாதகஸ்தானத்தில் வேறு போன மாதங்களாக பயணித்தார். உடல் மாற்றி மாற்றி செலவு, விரைய செலவுகள், ஒன்று உங்களுக்கு சரியான குடும்பத்தில் வேற ஒருத்தருக்கு விரைய செலவாக இருந்தது, வேற ஒருத்தருக்கு சரியாச்சுன்னு சொன்னால் அப்புறம் திருப்பி வேற ஒரு மருத்துவ செலவு, மாறி மாறி செலவு பண்ணுறது. அதாவது மெடிக்கலுக்கு மொய் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ சூழ்நிலை மாறி ஒரு ராசிநாதன் தன் சொந்த வீட்டை பார்க்கறனால நல்ல மருத்துவ முறை உடல் ஒத்துக்கொள்ளும். வைத்தியம் க்யூர் ஆகிற அம்சம் உண்டு. இப்போ ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்லலாம், உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் நீச்சத்திலிருந்து இப்போ 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் வீட்டில் வந்து இப்போ மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இருக்கிற காலகட்டம். ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிடலாம். நேராக திருமணம் என்ற விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு 7க்குரியவர் சுக்கிரன் இப்போ உச்சம் பெற்றிருக்கார். திருமண வரன்கள் அடிக்கடி வர மாதிரி இருக்கும். நிறைய வரன்கள் பேச்சுவார்த்தை பேசிட்டு போன வாரத்தும் இந்த தடை ஏற்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்னது ஒருத்தருக்கு முடியுமா முடியாலையா, குருபார்வை இல்லை அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருந்தது. பொதுவாக ஃபஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பார்த்து அதை ஃபைனலைஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது சந்திரன் ரீதியாக கோச்சாரம் சொல்லும், தசாபத்தி லக்ன ரீதியாக பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ திருமண வரன் அப்படியும் பார்க்கலாம். அப்போ அங்கே இருக்கிற சுக்கிரனுக்கோ செவ்வாய்க்கோ 7ஆம் வீட்டுக்கோ குரு பார்வை வரும்பொழுது குரு பார்க்கும் பொழுது வரன் எடுக்கலாம். அப்போ இங்கே திருமணத்துக்கு உண்டான எந்த தடையும் இல்லை, திருமணம் நடக்கும். இப்போ திருமணம் பார்த்திங்கன்னா வெளியூரிலிருந்து வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டு வரனாக இருக்கும். அந்நியத்திலிருந்து வரன் வர வாய்ப்பு உண்டு. நிறைய பேர்த்துக்கு இந்த காதல் திருமணத்தில் ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். பொதுவாக காதல் விஷயங்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இப்போ இல்லை, கொஞ்சம் ஹோலில் போடுங்க. ஏன்னா இந்த மாத இதிலேயே 5க்குரியவர் 7க்குரியவரும் 12ல் இருக்கிறனால காதல் சம்மந்தப்பட்ட திருமணங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அப்போ கொஞ்சம் தாமதப்படுத்த வேண்டியது. உறவில் திருமணம் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் மற்ற அந்நியத்தில் பார்க்க வேண்டிய வரன், ஏன்னா ராகு பகவான் இருக்கார் இல்லையா, அந்நியத்தில் பார்க்கக்கூடிய வரன்கள் டக்குன்னு முடிஞ்சக்கூடிய அம்சம் உண்டு. அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. மாசி மாதத்துக்குள்ளே பங்குனி வருவதுக்குள்ளே பார்த்துட்டு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை வரும். பாருங்கள். ஆக மொத்தம் வாழ்த்துக்கள். நிறைய பேத்துக்கு 2வது திருமணம் சம்மந்தப்பட்டது 9ஆம் தேதி 2ல் வந்து ஒரு சில திருமணம் சம்மந்தப்பட்ட பாதிப்பை 2வது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு தான் நல்ல வளர்ச்சியான காலகட்டம். 4ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். அதில் அந்த இடத்துல நீச்சம் பெற்றிருந்தது இப்போ விலகி செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் வந்தனால தேர்வுகள் எழுதும்போது நல்ல மதிப்பெண் வரக்கூடிய அம்சம் உண்டு. உங்கள் ராசிநாதன் அங்கே நீச்ச பங்கமாக அடைய போகிறார். ஒரு பரிவர்த்தனை இருக்கும். எப்பவுமே மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம், ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் எழுதுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலே என்ன சொல்லுவோம்னா, ரிஸ்க் எடுக்கக்கூடாது, தெரிந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு எழுதி தெரியாத விஷயம் கடைசியாக எழுதுங்க அப்படிம்போம். இது பொதுவாகவே எல்லா எக்ஸாம் அப்படி எழுதுனா கூட இதுலேயும் ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுங்கன்னு தான் சொல்லுவோம். இது எங்கள் அஸ்ட்ராலஜி ரீதியாக. ஏன்னா ஈஸியாக, அதாவது நீச்ச பங்கம் ராஜயோகம், அப்போ நீச்சம் பெற்று பின்னர் தான் ராஜயோகமாக மாறும். அப்போ அந்த நீச்சம் பெற்றிருக்கும்போது சின்ன கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் எழுதிட்டு இருக்கும் பொழுது அது தவறுகள் தான் பின்னாடி திருத்த வாய்ப்பு உண்டு. இதே பெரிய 10 மார்க் கொஸ்டின் எழுதிட்டா வாய்ப்பு இல்லை. அப்போ ஜோதிட பரிகாரமே இதுக்கு என்னென்னா, நீச்சபங்க ராஜயோகம் பெற்றா சின்ன மார்க்கை எழுதிட்டு பெரிய கொஸ்டினை கொஞ்சம் பின்னாடி எழுதுங்க அப்படின்னு. அப்போ அது யோகங்கள் பின்னாடி வந்துடும். அப்போ வளர்ச்சியை கொடுத்துடும், மற்ற கருத்து இல்லை. பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் உண்டு. வண்டி வாகன யோகங்கள் இருக்குது. சொத்து சேர்க்கையில் தான் ஆர்வமாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு வீடு பார்க்கணும், இல்லை ரொம்ப நாளாக ஒரு விற்காத இடத்த விற்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் வளர்ச்சியான மாதங்கள். இதில் குறிப்பாக கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பயணங்கள் உண்டு, அதை போயிட்டு வாங்க.
சரி, இப்போ இந்த கோயில் பரிகாரம் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள், கீழே இருக்கிற எண்கள் பார்ப்போம். இப்போ என்ன கோயில் வழிபாடு செஞ்சால் அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறது, இன்னும் வளர்ச்சி அடைய வைக்கக்கூடிய கால சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்துக்குவோம். பொதுவாக அவங்களுக்கு ஸ்ரீரங்கம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரங்கநாதர் வழிபாடு உங்களை பெரிய அரங்கத்தில் நின்று கைதட்ட வாங்கி தரும், அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. செவ்வாய் பகவான் கூட நல்லா இருக்கனால ரங்கநாதர் வழிபாடு தான். இதை வளர்ச்சி பண்ணி பாருங்கள், அத்தனை மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கடி முருகர் சம்மந்தப்பட்ட பாடல்கள், ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்குது, முருகர் சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்டுட்டு வர உங்கள் ராசி அதிபதி வழிபட்டுரும். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் பார்க்கும்போது குறிப்பாக 9ஆம் நம்பர், அப்புறம் 1ஆம் நம்பர், 3ஆம் எண், இதெல்லாம் ரொம்ப வளர்ச்சியை கொடுக்கும். முக்கியமான இதை பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.